என்னை கேட்டாலும் சரி, உங்களை கேட்டாலும் சரி, லைஃப்பில் உங்களுக்கு என்னங்க வேணும்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளுடைய முதல் வார்த்தை என்னவாக இருக்கும்? வேறு என்னங்க, என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதானே சொல்லுவோம் நம்ம எல்லாம். எஸ், நம்மளுடைய ஃபேமிலி தான் நம்மளுடைய ப்ரையாரிட்டி, யாராக இருந்தாலும் சரி நம்மளுக்கு. அப்போது அந்த குடும்பங்களில், அந்த வீடுகளில் ஒரு மகிழ்ச்சியும் நிறைவும் சந்தோஷமும் அமைதியும் இருக்கணும்னா ஒரு 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான மாற்றம் இருக்கும். அந்த 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஐம்புலன்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய ஐம்புலன்கள், 5 சென்சஸ். ஸோ அந்த 5 சென்சஸ் அண்ட் த ஃபேமிலி அப்படிங்கிறது என்னோட சிக்னேச்சர் டாபிக் ஆக்சுவலி. அந்த 5 சென்சஸ் அப்படிங்கிறதுக்கும் நம்மளுடைய குடும்ப உறவுகளுக்கும் அந்த மகிழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் உண்டு, என்ன கனெக்டிவிட்டி உண்டு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ் மை டியர் விமென், ஒரு வீடு அமைதியாக இருக்கிறதோ, சந்தோஷமாக இருக்கிறதோ, நிறைவாக இருக்கிறதோ எல்லாருக்குமே அந்த பொறுப்பு உண்டு வீட்டில். ஆனால் அதனுடைய மாற்றம், அந்த பாசிட்டிவான மாற்றம் அப்படி கொண்டு வர்றதுக்கான ஆரம்பம் ஏன் பெண்களாகிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளிருந்து ஆரம்பமாகட்டும். ஏன்னா நம்ம என்டையர் வீட்டோட சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியே நம்ம தான். நம்மக்கிட்ட இருந்து போகிற எனர்ஜி தான் நம்மளோட வீட்டோட அமைதியை நிர்ணயம் பண்ணுது. ஸோ வாட் வி கிவ் அவுட் டு த ஃபேமிலி இஸ் வாட் இஸ் த என்டையர் ஃபேமிலி கெட்ஸ், இல்லையா? ஸோ நம்மளுடைய ஐம்புலன்கள் மூலமாக அதுக்கும் நம்மளுடைய உறவு முறைகளுக்கும் என்ன கனெக்டிவிட்டி உண்டு, இது மூலமாக எப்படி நம்ம ஒரு சின்ன மாற்றம் பண்ணும்போது நம்ம குடும்பங்களில் ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியும், ஒரு அமைதியை பார்க்க முடியும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஐம்புலன்களில் நான் முதல்ல எடுத்திருக்கிறது எது அப்படின்னு சொன்னால் வாய். நான் இங்கே சொல்ல வர்றது நம்ம பேசுகிற வார்த்தைகளும் அந்த வார்த்தைகளை பேசும் விதமும், இந்த 2 தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் நம்மளுடைய முதல் புலனில். ஸோ வார்த்தைகள் அப்படிங்கிறது அது வெறும் சத்தம் அல்ல, அது ஒரு எனர்ஜி. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த எனர்ஜி இருக்கிறதுனால தான் அதுக்கு அபரிதமான சக்தி இருக்குது. ஆனால் நம்ம அந்த வார்த்தைகளை சரியாக தான் பேசுகிறோமா, பாசிட்டிவான வார்த்தைகளை தான் பேசுகிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன். நம்மக்கிட்ட யாராச்சும் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மள எத்தனை பேர் நல்லா இருக்கிறனுங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறோம்? நீங்கள் சொல்லலாம், அது கேட்குறவங்களை பொறுத்தது, அன்னைக்கு என்னோட மனநிலையை பொறுத்தது, அந்த கேள்வி என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த கேள்வி சாதாரணமான கேள்வி அல்ல, அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதிலும் சாதாரணமானதல்ல. 2லையுமே அவ்வளவு சக்தி இருக்குது. ஸோ யாராவது ஒருத்தர் உங்களை நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இனிமேல் சொல்லுங்கள், ஒரு சின்ன புன்னகையோடு சொல்லுங்கள், நான் நல்லா இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க பிரியா, அன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி தான் சொல்லுவேன். ஐ வில் பி மை செல்ஃப், நானாகத்தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட, நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நிறைய அறிவியல் சார்ந்த விஷயங்களும் இருக்குது, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் இருக்குது. நம்மளுடைய அறிவியல் சார்ந்த விஷயங்கள் போது நம்ம பிரெயின் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி புரிஞ்சுக்குது, அதன் மூலமாக எப்படி செயல்படுதுங்கிறது அறிவியல் சார்ந்த விஷயம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் இருக்குது. ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. ததாஸ்துங்கிற தேவதை எப்பவுமே நம்மளை சுற்றி எப்படி ஏங்கிட்டே இருக்குமாம்மா. ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தமாம்மா. அப்போ நம்ம எந்த வார்த்தைகளை நம்ம சொன்னாலும் அந்த சுற்றி இருக்கிற அந்த தேவதைகள் ததாஸ்து அப்படின்னு சொல்லுமாமா, அப்படியே ஆகட்டும். அதனால தான் நம்ம வீட்டு பெரியவங்களையே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பல முறை சொல்லுவாங்க, கண்ணு பேசுறது நல்லதாக பேசணும், வார்த்தைகளை அனாவசியமாக விட்டுறக்கூடாது, பேசுறது கவனமாக பேசணும், நல்ல வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்மீகம் அறிவியல் 2மே இதை தான் சொல்லுது. அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டெப்த்தாக போகணும் அப்படின்னா நம்ம மற்றதில் மிஸ் பண்ணிடுவோம். அதனால அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம். பட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிஜத்தை, நிதர்சனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டில் அதை எப்படி இந்த பிரெயின் ஒர்க் பண்ணுது, நம்ம பேசுகிற வார்த்தைகளை எப்படி பிரெயின் பர்சீவ் பண்ணுது, இதை பற்றியெல்லாம் நான் வேற ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ சயின்டிஃபிக்கலி நீங்கள் டெப்த் வேணும்னா அந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம நம்பக்கூடிய விஷயம் என்ன, நம்ம மனதளவில் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள்,
அந்த வார்த்தைகளை பேசும் விதம், இரண்டும் முக்கியம். இரண்டும் நம்மளுடைய வீட்டோட சூழ்நிலையை மாற்றக்கூடிய அதுக்கு சக்தி இருக்குது. நிறைய பேர் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சோகமாகவோ ஒரு கவலையோடு இருந்தாலோ நீங்கள் பேசும்போது, ஏங்க என்னாச்சு அப்படின்னா, ஒரே பிரச்சனைங்க, ஆஃபீஸில் வீட்டில் ஒரே பிரச்சனைங்க அப்படிம்பாங்க. ஒன்று சொல்லவா, அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும்போது நம்ம என்ன ஆயிடுறோம் அப்படின்னா, அந்த பிரச்சனைக்குள்ளேயே போயிடுறோம். அதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையை உங்கள் காது கேட்குது, நீங்கள் கேட்குற வார்த்தைகள் தான் உங்கள் எண்ணங்களாக மாறுது. அப்போது எனக்கு பிரச்சனைன்னு சொல்லும்போது அந்த பிரெயின் எப்படி பண்ணு அப்படின்னா, மீது என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்து காட்டும். ஏன்னா நீங்கள் பேசுகிறத அப்படியே கேட்கும் உங்கள் பிரெயின், உங்கள் மூளை அப்படியே கேட்கும் நீங்கள் பேசுகிறத. அப்போது நீங்கள் பிரச்சனைன்னு சொல்லும்போது ஆமாம் கரெக்டு தான்னு அதையெல்லாம் மீதி இருக்கிற எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து விடும். போக நம்மளோட எண்ணங்கள் எப்படிமாகும், ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனை, எனக்கு மட்டும் எப்போ பாரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வே இல்லையா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இப்படியே யோசிக்க ஆரம்பிப்போம். அப்போது ஒரு புள்ளியில் ஆரம்பிக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி அடுத்த புள்ளின்னு இப்படியே போக ஆரம்பித்து அந்த நெகட்டிவ்குள்ளேயே போக ஆரம்பிச்சிரும். அப்போது அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிற வார்த்தை, பிரச்சனை அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் மாற்றி பாருங்க. என்ன பிரியா பேசுகிறீங்க, வார்த்தை மாற்றினால பிரச்சனை தீந்துருமா என்ன? பிரச்சனை தீருமாங்கிறத விட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உங்கள் மனசு தைரியமாக செயல்பட ஆரம்பிக்கும். இன்னும் டெப்த்தாக சொல்ல போனால், பிஸ்னஸில் எனக்கு ஒரு பிரச்சனைங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கு பிஸ்னஸில் ஒரு சேலஞ்சுங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் 2 சென்டென்ஸ்க்கும் சொல்கிறதுலேயே வித்தியாசம் இருக்குது. எனக்கு பிஸ்னஸில் பிரச்சனைங்க, நம்ம பாடி லாங்குவேஜே வேறு மாதிரி இருக்கும். எனக்கு பிஸ்னஸில் ஒரு சேலஞ்சுங்க, அதை கூடிய சீக்கிரம் நான் சரி பண்ணணுங்க, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவோம். அப்போ அந்த சேலஞ்சுன்னு சொல்லும்போது மூளை அதை எப்படி பர்சீவ் பண்ணுதுன்னா, ஓகே இது ஒரு சவால், சேலஞ்ச், அப்போ இதுக்கு நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெடி ஆகணும். என்னெல்லாம் பண்ணுனா நான் இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்? அப்போது யோசிக்க ஆரம்பிப்பீங்க, இப்படி பண்ணுனா சரியாகுமா, அப்படி செஞ்சால் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? அப்போது மனசு தயாராகுது. வார்த்தைகளை மாற்றும் பொழுது மனம் மூளை இரண்டும் தயாராகிறது. எதுக்கு? அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க. ஸோ த வேர்ட்ஸ் யூ ஸ்பீக், இட் செட்ஸ் த பிளாட்ஃபார்ம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சின்னதில் நம்ம வீடுகளில் நம்ம சேலஞ்ச் வைப்போம். எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னோட சின்ன வயசுலாம் நாங்கள் சேலஞ்ச் அந்த மாதிரி வைப்போம். நான் எங்கள் அண்ணன் தம்பியில் வைப்பேன், சேலஞ்ச் வர்றியா, ஓடி போய் யார் அம்மாவை ஃபஸ்ட்டு தொடுறாங்கன்னு பார்க்கலாமா, அவங்க தொடுறவங்களுக்கு தான் அந்த சாக்லேட் ஓகேவா, இப்படி சொல்லும்போது ஆக்சுவலாக நான் அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துக்குவேன், நான் வரலடா விளையாட அப்படிம்பேன். அப்போ எங்கள் அண்ணன் சொல்லுவான், சேலஞ்ச் வர்றியா அப்படிமா. அது வரைக்கும் கம்முன்னு உட்காந்துருப்பேன். சேலஞ்சுன்னு சொன்ன உடனே அதை கேட்ட உடனே எங்கிருந்தோ ஒரு குஷி வந்துடும், வர்றேன் சேலஞ்ச் தானே வரேன், சரி வா 2 பேர் ஓடி போய் யார் ஃபஸ்ட்டு அம்மாவை தொடுறாங்கன்னு பார்ப்போம். இப்படியெல்லாம் நமக்கு சின்ன வயசில் பண்ணினது எனக்கு ஞாபகம் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சேலஞ்சுன்னு சொல்லும்போது அதை நம்ம காதில் கேட்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் அதுக்கு ரெடி ஆயிடுது, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகுது, அதை எதிர்கொள்கிறதுக்கு எங்கிருந்தோ ஒரு சக்தி வந்துடுது. ஸோ இனிமேல் எனக்கு பிரச்சனைங்க, லைஃப்பில் பிரச்சனைங்க, டீனேஜ் குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறனே தெரியல, ஒரே பிரச்சனைங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கு ஒரு சேலஞ்சுங்கன்னு சொல்லி பாருங்கள். அந்த சேலஞ்சுன்னு சொல்கிறதுலையே மனசு ரெடி ஆகிறது தெரியும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் அதை எதிர்கொள்கிறதுக்கு. அப்போது அந்த வார்த்தைகள், நம்ம பேசுகிற ஒரு வார்த்தைகளுக்கும் சக்தி உண்டு. குழந்தைங்க கிட்ட வீட்டில் பேசினா கூட என்னவோ பண்ணு, எப்படியோ படி போ அப்படின்னு சொல்லாதீங்க. நம்ம பேசுகிற வார்த்தைகள் அந்த குழந்தைங்களுக்கு பெரிய பிளஸ்ஸிங். ஸோ அந்த குழந்தைய ஒரு தவறே செய்திருந்தாலும் கூட, டீனேஜ் குழந்தைகள் நம்ம சொல்கிறதையே கொஞ்சம் காதில் வாங்காத மாதிரி இருந்தாலும் கூட, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கணும், அந்த குழந்தைகளை எப்போவுமே பிளஸ் பண்ணுற மாதிரி, நல்வழிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ நல்ல வார்த்தைகளை பேசினால் நிச்சயம் நல்லது நடக்கும். ஸோ நெகட்டிவ் வேர்ட்ஸை முடிஞ்ச வரைக்கும் பேசாதீங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், குழந்தைங்க கிட்ட டிவி பார்க்காத, ஃபோனை பார்க்காத. ஈவன் டீனேஜ் குழந்தைங்கிட்ட நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், ஃபோனை பார்க்காத, என்னம்மா பேசுகிறீங்க, நான் பார்த்துட்ருக்கேன், காலேஜ் சம்மந்தமாக தான் பார்க்குறேன், அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப பார்க்காத அந்த நெகட்டிவ்லேயே கொண்டு போகிறோம். அப்போ அதுக்கு பதிலாக அந்த குழந்தைகிட்ட போய் பக்கத்தில் உட்காந்து ஒரு நிமிஷம் தோளை தொட்டு,
தங்கம் வேறு வேலை கண்டிப்பாக ஏதாவது இருக்கும், வா பார்க்கலாம் வா, இல்லை அம்மா கொஞ்சம் கடைக்கு போகிறவா, அப்படியே நடந்து 2 பேரும் போயிட்டு வரலாவா அப்படின்னு கூப்பிட்டு பாருங்கள். உடனே வரலனா கூட அம்மா ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன், 5 நிமிஷமா வந்துடுறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக அது இருக்கும். நீங்கள் எங்கேயோ போகிற இடத்துல அப்படி நடந்து நடந்து போகிற இடத்துல டிவி பார்க்காத, டிவி பார்க்காம போய் படி, இப்படி தான் நம்ம சொல்லுவோம். அதை ஒரே நிமிஷம் மாற்றி பாருங்கள். ஒரே நிமிஷம் தான் ஆகுதுக்கு டைம். பக்கத்தில் வந்து உட்காந்து, தங்கம் கொஞ்ச நேரம் வெளியில் போய் விளையாடலாமா, ஒருத்தர் இல்லையா, பரவாயில்லவா நான் கொஞ்ச நேரம் விளையாடுறவா, பால் விளையாடல, பால் எடுத்துகிட்டு வா கொஞ்ச நேரம், அந்த குழந்தைகிட்ட சொல்லி பாருங்கள். குஷியாக டிவி நிறுத்திட்டு பாலை தூக்கி விளையாடுற கோடி வரும். அப்போது என்ன நீங்கள் அந்த குழந்தைங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை சொல்லுங்கள். என்ன பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ நீங்கள் அதை சொல்லும்போது மறுபடியும் மறுபடியும் நெகட்டிவ் எனர்ஜி வருது. ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி மாறணும், பாசிட்டிவ் எனர்ஜி வரணும்னா வார்த்தைகள் அதுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்க வேண்டும். இதுதான் வார்த்தைகளுடைய சக்தின்னு சொல்கிறது. இதை பற்றி பேச நம்ம நிறைய பேசிட்டே போகலாம். அடுத்தது வார்த்தைகளை பேசும் விதம். ஆக்சுவலி இதுக்கு சொன்னதுலேயே அது வந்துடுது, இருந்தாலும் கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்க டாக்டர்கிட்ட ஒரு செக்கப்புக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. ஏன் கண்ணு டாக்டர்கிட்ட போகணும், வந்து கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு கேட்குறாங்க. சாயந்தரம் வந்துடுறியா சீக்கிரம், இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறியா அப்படி கேட்குறாங்க. வரேன் கூட்டிகிட்டு போகிறேங்கப்பா சொல்லிட்டு போகலாம். இது ஒரு வகை. இரண்டாவது வகை, ஒரு எட்டு பக்கத்தில் போய் நின்று வரேங்கப்பா கூப்பிட்டு போகிறேங்கப்பா சொல்லலாம். நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா வார்த்தைகள் ஒன்றே தான். வரேங்கப்பா கூட்டிகிட்டு போகிறேன், வார்த்தைகள் ஒன்றே தான். ஆனால் வார்த்தைகளை சொன்ன விதம். முதல் முறையில் எப்படி சொல்கிறான், வரேங்கப்பா கூப்பிட்டு போகிறேங்கப்பா போயிடுறோம், இங்கே இந்த இடத்துலையே நின்றுட்டு சொல்கிற போயிடுறோம். இரண்டாவது விதத்தில் பக்கத்தில் போய் நின்று ஒரு நிமிஷம் அப்பாவை பார்த்து பேசுகிறோம், வரேங்கப்பா கூப்பிட்டு போகிறேங்கப்பா. அப்போ அந்த இரண்டாவது விதத்தில் சொல்லும் பொழுது நாள் முழுக்க அந்த மனுஷன் நம்பிக்கையோடு உட்காந்துருப்பார். எப்படியும் வருவா, இன்னைக்கு கூட்டிகிட்டு போயிடுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு உட்காந்துருப்பார். அப்போது நம்ம பேசுகிற விதத்தில் ஒரு நம்பிக்கை, ஆறுதல், தைரியம், சக்தி எல்லாத்தையுமே கொடுக்க முடியும். கணவரே ஒரு சோர்ந்து போய் வந்தாலும் கூட உடனடியாக அவங்க கிட்ட போய், ஏங்க இப்படி இருக்கீங்க, ஆஃபீஸ்லேருந்து வரீங்க தானே, வரும்போது கொஞ்சம் ஹேவிதாக வரக்கூடாது, ஏன் ஆஃபீஸோடதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வர்றீங்க, இப்படி வந்து இஃப் யூ ஆர் ஜஸ்ட் ஸோ ஹார்ஷ் தென் எகெயின் இட் பிகம்ஸ் ஸோ நெகட்டிவ் அட் ஹோம். அப்படி ஒரு சோர்ந்து போய் வந்தாலும் கூட கொஞ்ச நேரம் அமைதியாக அவங்களுக்கு சாயந்தரம் வேணுங்கிற அந்த டிஃபன், காஃபி, டீ வாட் எவர் கொடுத்துட்டு அப்புறம் பொறுமையாக போய் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏங்க கொஞ்சம் முகம் வாடின மாதிரி இருக்கீங்களே என்னாச்சு கேட்டு பாருங்கள், நிச்சயமாக அவங்க சொல்லுவாங்க. உடனடியாக சொல்லனா கூட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அவங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்கவே கூடாது அப்படின்னு எந்திரிச்சு போகாதீங்க. ஏதோ ஒரு விதம் அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. அப்போ அதுக்கான டைம் ஸ்பேஸ் கொடுங்க. உடனே வந்து அந்த வார்த்தைகளை கொட்டாமல், உங்ககிட்ட கேட்டதே தப்பு என்னவோ பண்ணுங்க அப்படின்னு அந்த வார்த்தைகளை கொட்டாமல் அமைதியாக தோளை தட்டி கொடுத்து எந்திரிச்சு போயிருங்க. அப்புறம் கொஞ்சம் டைம் கொடுத்து மறுபடியும் அதே அமைதியாக பொறுமையாக பேசி பாருங்க. நிச்சயமாக நம்ம கூட பகிர்ந்துக்குவாங்க. அவங்க பகிரும்போது நம்ம அவங்களுக்கு என்ன நம்மளால முடிய சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும். ஸோ நம்மளுடைய பேசுகிற வார்த்தைகளும் அந்த வார்த்தைகளை பேசுகிற விதமும் சக்தி மாத்திரமல்ல, அந்த உறவில் கூட ஒரு விதமான ஒரு எனர்ஜி, ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு ஆத்மார்த்தத்தை கொடுக்கும். சரியா? ஸோ இன்னிலிருந்து நம்ம முடிவு பண்ணிக்குவோம். யாராச்சும் நம்மளை நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் சின்ன புன்னகையோடு சொல்லுங்கள், நல்லா இருக்கிறேனுங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. அந்த வார்த்தைகளில் உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நல்லா இருக்கிறனுங்கன்னு அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது கேட்குற அவங்களுக்கும் ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச சக மனுஷனுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறது தான். ஸோ நீங்கள் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறது மூலமாகவும் அந்த புன்னகை மூலமாகவும் அதை வெளிப்படுத்துங்க. அதே மாதிரி வார்த்தைகளை பேசுகிற விதம், இன்ஃபேக்ட் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்க்க முடியும். டீனேஜ் குழந்தைங்க கிட்ட நம்மளோட கான்வர்சேஷன் எப்படி இருக்கணும், சின்ன குழந்தைங்க கிட்ட நம்மளோட கான்வர்சேஷன் எப்படி இருக்கணும், அதை பற்றியெல்லாம் விரிவான வீடியோஸ் நமக்கு பின்னாடி வரும். பட் இன்னைக்கு முடிவு பண்ணிக்கோங்க, இனிமே ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பிகாஸ் ஐ கிரியேட் பாசிட்டிவ் எனர்ஜி அட் ஹோம் or wherever I go. So speak positively, speak with confidence, speak with enthusiasm and energy.
உங்கள் வீடுகளில் ஒரு அமைதியும் நிறைவும் மகிழ்ச்சியும் இருக்கிறத உங்களால் நிச்சயமாக உணர முடியும். ஏனெனில் வார்த்தைகளுக்கு அவ்வளவு சக்தி உண்டு.